Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு புது வீடியோட உங்க முன்னாடி நான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி யாராவது என்னோட சேனல்ல ஃபர்ஸ்டா விசிட் பண்றீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறீங்களா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த சாரியில வந்து நான் ப்ளவுஸ் பார்ட் வந்து கட் பண்ணல. ப்ளவுஸ் பார்ட் வந்து கட் பண்ணாமே வந்து பாருங்க இது ப்ளீட்டிங் பண்ணிக்கிறேன். இது வந்து நமக்கு தேவைப்படும். அதனால வந்து இதில் ப்ளவுஸ் நான் கட் பண்ணல. இப்போ வந்து குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 ப்ளீட்ஸ் தான் வரும். இந்த சாரீ எல்லாம் பார்த்தீங்களா, நான் இந்த லக்ஷ்மி சாரீ ட்ரேப்பிங்காக வாங்கியிருந்த சாரீங்க. எல்லாம் ஒரே வாட்டி வாங்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருந்தேன். இந்த வாட்டி அமௌண்ட் எவ்வளோ சேர்த்துருந்தேன் உண்டியிலன்னு சொல்லிவிட்டு அது ஒரு நாள் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். அது நான் போன வாட்டி பார்த்துருப்பேன். யாராவது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்படி பார்க்காதவங்க ஒரு வாட்டி என் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். நான் வருஷம் வந்து லக்ஷ்மி ஃபெஸ்டிவலுக்கு வந்து உண்டியில் காசு சேர்த்து வைப்பேன். அதில் சேர்த்து வச்சு வாங்கின புடவைங்க தான் இந்த புடவைங்கள்லாம். ஒரு சில புடவைங்க, ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னே நான் வாங்கி வச்சுருந்தேன். அது யூஸ் பண்ணாத அப்படியே வச்சுருந்தனால இப்போ லக்ஷ்மி ஃபெஸ்டிவலுக்கு வந்து எல்லாம் சாரீ ட்ரேப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி. சாரி ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி வந்து கொஞ்சம் சவுண்டு இருக்குது, டிஸ்டர்பன்ஸு. இதை எங்கள் வீட்டில் இந்த செல்ல பிள்ளைங்க இருக்கிறாங்களே, இவங்க தான் சத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ வந்து நம்ம முந்தியோட பகுதி கூட சேம் அதே மாதிரி வந்து ப்ளீட் எடுத்துக்க போகிறோம். முந்தானியும் அப்புறம் வந்து நம்ம வந்து டக்கின் பண்ணுறோமே அந்த இடத்துல வந்து ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணாத வச்சிருந்தால அதோ ரெண்டுத்தையும் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ப்ளீட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சென்டரில் வந்து ப்ளீட்ஸ் எடுக்க சுரு பண்ணிடலாம். நான் வந்து சாரீ வந்து ஆஃப் ஃபோல்டாக பண்ணியிருந்தேன் பாருங்கள். இந்த மாதிரி ஆஃப் ஃபோல்டாக பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ப்ளீட்டிங் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக ப்ளீட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்படி எடுத்த பிறகு நம்ம வந்து எல்லா ப்ளீட்டும் கொஞ்சம் க்ளீனாக கையில் பிடிச்சி அரேஞ்ச் பண்ணிவிட்டு கிளிப்பு நம்மளுக்கு தேவைப்பட்டால் கிளிப்பு போட்டுக்கலாம். ஏன்னா திரும்பி நம்ம ப்ளீட் பண்ணும்போது கையில் பிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம கிளிப்பு போட்டுக்கலாம். ஒரு 10 ப்ளீட் ஆன பிறகு கிளிப்பு போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அடுத்த ப்ளீட்டிங் எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ பாருங்கள், எல்லா ப்ளீட்டிங் நான் எடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி சாரீ கட்டுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேக்ரவுண்ட் இதெல்லாம் ஃபஸ்ட்டே நான் செட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த பேக்ரவுண்ட் இதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் என்னன்னு சொல்லிவிட்டு. ஏன்னா நான் எல்லா வீடியோ எடுத்து முடித்த பிறகு தான் பார்த்தேன் இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இந்த கயிறு வச்சு நம்ம கட்டிட்டு தவளையோட பகுதி கட்டிடலாம். நம்ம இதுமாரி நிறையா வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது. யாருக்காவது தேவைப்பட்டால் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். அப்போ தான் நான் எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்றது எனக்கும் தெரியும். பாருங்கள், இப்படி கழுத்து பகுதிக்கு வந்து நம்ம கட்டிடணும். கட்டிட்டு வந்து நம்ம ப்ளீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண பிறகு வந்து திருப்பி வந்து நம்ம டைட் வேணும்னா பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு டைட் பண்ணிட்டோம்னா இந்த ப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு சிலர் வந்து என்னோடய சேனல் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றாங்க. என்ன காரணம்னு தெரியல. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் ஃப்ரீ தான். பாருங்கள், இப்படி இந்த சைட்லேருந்து வந்து நம்ம வந்து ப்ளீட்ஸ் எடுத்து இந்த பக்கத்துலேருந்து போட்டுக்கலாம். அப்புறம் இந்த சைட்லேருந்து வந்து எடுத்து இந்த பக்கம் போட்டுக்கணும். அந்த மாதிரி வந்து பண்ணலாம் நம்ம. பாருங்கள், இதில் நான் காமிச்சிருக்கேனே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் செய்யலாம். நிறைய வீடியோஸ் இன்னும் நிறையா டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சாரீ ட்ராப்பிங் போட்டிருக்கேன். என்னோடய சேனல் விசிட் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், இப்படி எக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் நம்ம.
அங்கங்கே எங்கே ப்ளீட்டிங் கொஞ்சம் சரியாக இல்லையோ அங்கெல்லாம் வந்து நம்ம சரிப்படுத்திக்கணும். அதெல்லாம் நம்ம பார்த்தா தான் தெரியும். நீங்களும் அப்படியே சாரீ கட்டும் போது உங்களுக்கு எங்கே மிஸ்டேக் தெரியுதோ அங்கே வந்து நீங்கள் வந்து சரிப்படுத்திக்கலாம். ஹிப் பெல்ட் போட்டுட்டு மற்ற நம்மக்கிட்ட என்ன ஜுவல்லரிஸ் இருக்கோ எல்லாமே போட்டு நம்ம அம்மனை வந்து அலங்காரம் படுத்திக்கலாம். இதுக்கு வந்து பாருங்கள், இது வந்து நான் இது சாமிக்கண்ணே வாங்கி வச்சுக்கிறேன் ஹிப் பெல்ட்டு. அந்த நெக் பீஸ் எல்லாம் வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து எல்லாமே வாங்கி வச்சா நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்ம எப்போ ஃபெஸ்டிவல் பண்ணுறோமோ அன்றைக்கி வந்து புதுசாக வாங்கி வச்சுக்க ஃபெஸ்டிவலுக்கு. ஒவ்வொரு வருஷமும் வந்து நம்ம ஃபெஸ்டிவல் அன்றைக்கி வந்து மெயினாக வந்து புதுசாக எதுனா வாங்கிக்கலாம். ஜுவல்லரி வந்து நான் கோல்டெல்லாம் வாங்குகிற அளவுக்கெல்லாம் இப்போது ஆகாது. எனக்கு ஆகாது, மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியாது. கோல்டு வாங்குகிற அளவுக்கு நேரம் காலம் எல்லாம் வரணும். நம்ம வந்து இப்போ இருக்கிறது வந்து எதோ இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஜுவல்ஸ் வந்து சாமிக்கு போட்டுடலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து கழுவிட்டு ஒரு வாட்டி அதுக்கப்புறம் தான் நம்ம போடணும். உங்களுக்கெல்லாம் என்னோடய வீடியோ பிடிக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற ஒரு மெசேஜில் தான் எனக்கும் தெரியும் எங்கே நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு. ஸோ மறக்காமல் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். இப்போ ரெடி ஆகிட்டாங்க நம்ம லக்ஷ்மி அம்மன். லாஸ்ட்டாக வந்து இந்த ஃப்ளவர் வந்து நம்ம போட்டுட்டு அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிய போகுது. உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் நிறைய ஷேர் பண்ணுங்கள். என்ன மாதிரி சின்ன யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.